10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்று அமைச்சர் உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார். ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து ஒத்தக்கடை பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ளப் பேரிடர் ஏற்பட்ட பொழுது மாநில அரசு 2500 கோடி நிதி வழங்கியதாகவும், ஆனால் மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். GST வரி மூலம் கொள்ளையடித்து வரும் மத்திய அரசு அதன் மூலம் வசூல் செய்யும் நிதியை மாநிலங்களுக்கு சரிசமமாக பகிர்ந்து வழங்குவது இல்லை என்றும் சாடினார். ஒரு மனுஷன் ஒரு நாட்டை, நம்ம இந்தியா நாட்டை 10 வருஷம் ஆண்டிருக்காரு. யாரு? தமிழ்நாட்டுக்கு ஒரு புள்ளையாவது புடுங்கி போட்டிருக்காரா? ஏதாவது செஞ்சிருக்காராமா? மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இழப்பீடு தொகையாக 6000 ரூபாய் கொடுத்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் உங்களுக்கு தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த 2 மாவட்டமும் மூழ்கிடுச்சு. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் இழப்பீடு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட வீடு இழந்தவங்களுக்கு 4 லட்சம், வீடு பழுதறிஞ்சவங்களுக்கு 2 லட்சம், உயிரிழப்புக்கு 5 லட்சம்னு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு அரசு நிதியை கொடுத்திருக்கிறாரு. ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுத்துச்சு? 1 பைசா வரைக்கும் கொடுக்கலாமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.